சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த தாலியை எதுக்கு என் கழுத்துல கட்டுனீங்க? உங்க அம்மா சொன்னாங்கன்னு எனக்கு இத கட்டுனீங்களா? இல்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லார்கிட்டயும் இந்த சொசைட்டில காட்டுறதுக்காகவா? சொல்லுங்க. பாரு, இப்படி எல்லாம் பேசி என் கோவத்தை கிளறாத சௌந்தர்யா. வேண்டாம். என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை சொன்னா உங்களுக்கு கோவம் வருதா? இப்போ பணக்காரங்க நீங்க ஒரு விஷயத்தை அடையணும்னா எந்த அளவுக்கு இறங்கி வந்து சாதிச்சிருவீங்க. ஆனா வேலை முடிஞ்சதும் உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப ஏன் விஷயத்துல நீங்க அதானே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் முக்கியம் இல்ல, உங்க அம்மாவும் உங்க பிசினஸும் தான் உங்களுக்கு முக்கியம். நீங்க ஒரு சரியான செல்ஃபிஷ். என்ன கொடுமைப்படுத்துறதுக்காக தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்க. நான் உனக்கு செல்ஃபிஷாவும் சாடிஸ்டாவும் தெரியறானா? ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, இன்னைக்கு உன் கூட வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டே இருக்க. படிச்சவதானே நீ? கொஞ்சமாவது சென்ஸ் வேணும் உனக்கு? பிசினஸ் முக்கியமா இல்ல ஷாப்பிங் போறது முக்கியமா உனக்கு? இன்னைக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி கான்ட்ராக்ட்ல சைன் போடணும். அது எத்தனை கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் தெரியுமா உனக்கு? அந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த கிளையண்ட் கிட்ட எவ்வளவு நாளா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? எல்லாம் முடிஞ்சு ஃபைல் எல்லாம் சைன் போட்டு அதை எடுக்கிற நேரத்துல இப்படி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ. கொஞ்ச நேரத்துல என் மூடியை ஸ்பாயில் பண்ணிட்ட. உன்னெல்லாம் உங்க வீட்ல இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே உங்க வீட்டுக்கு வந்த பொண்ணுதான். அந்த பரிகாரம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் புருஷனையும் பொண்டாட்டியும் தனித்தனியா பிரிச்சு வைக்கணும். ஏங்க, என்ன ரொம்ப சைலண்டா உட்கார்ந்திருக்கீங்க? சைலண்டா இல்லாம என்ன பண்ண சொல்ற? கோவில்ல அந்த அம்மா சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ என்ன நினைக்கிற ராஜி? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. இதுல குழப்பிக்கிறதுக்கு என்ன இருக்கு ராஜி? அப்போ வீட்டுக்கு போனதும் சௌந்தர்யாவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்ல போறீங்களா? நான் எந்த காரணத்தை கொண்டு என் மருமகளை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன். நான் அப்படி அனுப்ப சொன்னேனா? நீயா முடிவெடுத்து ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்க, சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நீ குழப்பிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு நீங்க சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, அந்த அம்மா சொன்னதை இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுடுன்னு அர்த்தம். நீங்க சொல்றது சரிதான். ஆனா அன்னைக்கு அந்த அம்மா சொன்னதெல்லாம் இப்ப நம்ம வீட்டுல நடந்துட்டு இருக்கே. இப்போ இதோட பெரிய பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்றாங்களே, அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்பா, இதுல குழப்பிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அந்த அம்மா என்ன பெரிய கடவுளா? இதுக்கெல்லாம் நீ ஏன் இப்படி ஸ்ட்ரெஸ் ஆகுற? முன்னாடி எல்லாம் நீ இப்படி இல்ல. நிதானமா யோசிச்சு ஏதாவது முடிவு எடுப்போம். ஓகேவா?